வாழ்வின் வெற்றிக்கு கட்டுரை எண் 4 புறங்கூறுதல் வேண்டாம். ஒருவர் இல்லாத இடத்தில் அவற்றைப் பற்றி பழித்தும் இழித்தும் குறைகூறி பேசுவதே புறங்கூறுதல் ஆகும். இப்படி பேசுதல் எண்ணற்ற இடர்களை உண்டாக்கி விடுகிறது. அதனால் புறங்கூறுதலை தவிர்த்து வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். உணவு உண்ணவும் மொழி பேசவும் உதவுகின்ற அற்புதமான உறுப்பு நாக்கு. அந்த உணவின் சுவையை உணர்த்தச் செய்யவும் செவிக்கு இனிமையாக பேசவும் செய்யவுமே இவற்றை பேசி கருத்தை புலப்படுத்துவது நாக்கின் சிறப்பம்சமாகும். இப்படிப்பட்ட நாக்கை நல்லதை பேச வேண்டுமே தவிர இல்லாததை பேசக்கூடாது. ஒரு மனிதனின் நிறையை நேராக பேசலாம், அவன் இல்லாத இடத்திலும் பேசலாம். ஆனால் அவனுடைய குறைகளை நேராக பேசலாமே ஒழிய மறைவாக பேசக்கூடாது. அவ்வாறு மறைவாக பேசும்பொழுது பெரும் பழியே வந்துவிடும். கனக விசயர் தமிழ்நாட்டு அரசர்களை பற்றி புறங்கூறி பேசினார். அது சேரன் செங்குட்டுவன் காதுக்கு எட்டியது. கோபம் கண்ட செங்குட்டுவன் அவர்களை கண்ணகை சிலைக்குரிய கற்களை சுமக்கச் செய்தார். நம்பிக்கையுள்ள ஆள்தானே, நாம் சொல்வதை இவர் எப்படி சொல்லிவிடப் போகிறார்? நாம் இங்கே பேசுவது சம்பந்தப்பட்டவர்களை எப்படி தெரியும் என்ற அசட்டுத்தனமான நம்பிக்கைத்தான் புறங்கூறச் செய்கிறது. பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே, சுவர்களுக்கும் காது உண்டு என்பன போன்றவை நம் முன்னோர்களின் அனுபவத்தில் கண்டவைகளாகும். நாம் செய்யும் எந்த செயலும் எப்படி வெளிப்படுத்திவிடும் என்பதை இவை காட்டுகின்றன. அதுபோலவே ஒருவர் கூறும் புறமும் எப்படியும் வெளியே வந்து விடுகிறது. புறங்கூறுவோர் இதனை உணர்ந்து கொண்டால் புறங்கூற மாட்டார்கள். ஒருவரை பற்றி பழித்து அடுத்தவர்களிடம் புறங்கூறினால் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இதனால் வேண்டிய காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்று சிலர் எண்ணுகின்றனர். அதனால் புறங்கூறுதலை பெருமையாக கருதில் கொண்டு செயல்படுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. அவர்கள் கூறும் புறத்தை விரும்பி கேட்பவர்கள் கூட அவர்களை மதிப்பதில்லை. அவர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்றுதான் எண்ணுகிறார்கள். புறங்கூறாத நல்லவர்களுக்கு என்றும் மதிப்பே உயர்கிறது என்பது புலனாகும். புறங்கூறி இருப்பவர்கள் இருப்பதை விட இறப்பதே மேல் என்று வள்ளுவர் கருத்து. இப்படி புறங்கூறுவோர்களால் தான் சமூகத்தில் பல குழப்பங்கள் உண்டாகின்றன. அதனால்தான் வள்ளுவர் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் என்று கருதுகிறார். தூய்மையும் திட்டமும் இல்லாதவர்கள்தான் புறங்கூறி திரிவார்கள். மொத்தத்தில் இயலாமை என்னும் இழிகுணம் உடையவர்களால்தான் புறங்கூறி இருப்பார்கள். நேருக்கு நேர் குறைகளை சொல்லும் தைரியமில்லாத கோழைகள்தான் புறங்கூறுவதில் இன்பம் காண்பவர். இத்தகைய அறிவில்லாதவர்கள் பூமிக்கு பாரமாக இருக்கிறார்களே தவிர சாதகமாக திகழ்வது இல்லை. மனிதர்கள் எல்லோரிடமும் குறைகள் இருக்கின்றன. குறைகள் இல்லாத மனிதனே இல்லை. பிறரிடம் இருக்கும் குறைகளை எண்ணி பார்ப்பது போல் தம்மிடம் இருக்கும் குறையையும் நாம் கவனிக்க வேண்டும். இப்படி தன் குறைகளையும் எண்ணி தராசில் வைத்து பார்ப்பவர்கள் என்றுமே புறங்கூற மாட்டார்கள்.